வந்து மெல்ல அந்த காம்பை கிள்ளி அந்த கீழ் சைடு அப்படி ஓரமாக கிள்ளி அதுக்கப்புறம் மடியில் நல்லா அப்படி தடிச்சு நல்லா துடைச்சி அதுக்கப்புறம் அந்த அந்த பாக்கு எடுத்து போகிறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு எடுத்து அதை லேசாக அப்படி தடவி பண்ணி அதுக்கப்புறமா பாக்கு எடுத்து அதுக்கப்புறம் அது உள்ளே வச்சு அப்புறம் நல்லா மடித்து அழகாக பண்ணி அப்படின்னு வாயில் போடுவேன். பார்த்துக்கிட்டே இருப்பார். யோ, ஒரு வயசு பிள்ளைய தடவர மாதிரி இப்படி தடவி ரசிச்சு ருசிச்சு போடுறதால உன்னதான் ஏன் பார்க்குறேன் அப்படிம்பார். அதான் காம்பினேஷனுங்கிறது. எனக்கு தகுந்த மாதிரி அவர் இருப்பார். அதே மாதிரி பாட்டு எழுதுனா கூட எனக்கு அவருக்கு டியூனிங் ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று பாட்டு எனக்கு ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாராவது பாட்டு இது பண்ணேன்னா இப்போ தத்தரடா அப்படின்னு சொல்லி போட்டார். அப்புறம் அவரே சொல்லுவார் என்னென்னா இந்த மாதிரி வந்து இல்லை இது கஷ்டம், ஏன்னா டியூன் போடுறது இது வந்து கவிஞர்கள் எழுதுறது கஷ்டம், அதனால் வந்து இது வேண்டாம் வேற போடணும். நான் சொன்னேன் அது அவங்க தொழிலுங்க, அது அவங்க பார்த்துக்கிட்டோம். டியூன் நல்லா இருக்குன்னா நீங்கள் போட வேண்டியதானே, நீங்கள் போடுங்க, அப்புறம் கவிஞருக்கு பாட அவங்க மண்டை உடைச்சிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ நான் சும்மா இருக்க மாட்டாமல் அவர் உடனே டியூன் டெவலப் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கா மீட்டருக்கு பாருங்கன்னு சிட்டுக்குருவி கற்றுத்தது வேட்டைக்குருவி வைக்கப்படுதுன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். நல்லா இருக்க அப்படிம்பாரு. இப்படி எப்பவுமே வந்து எந்த டியூன் போட்டாலும் வந்து சும்மா இருக்காமல் நான் வந்து அது நல்லா இருக்கா இல்லையா மைண்டில் ஏறதுக்காக ஏதாவது லைன் போட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பல்லவியில் 2 லைன் போட்டோம்னா மீதி கவிஞர்கள் வந்து இப்போ கங்கை அமரனே வந்தார். எதுலாம் மேளம் அடிடா தாளம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கணேசன் அந்த பாட்டில் அது நான் போட்டு வச்சுருந்தேன். இனிதான் கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் போட்டுட்டேன். அப்போ தன தானே அப்படின்னு சொன்னோடனே உடனே அமர் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. அதான் பாடுற பாட்டுக்கு அதில் போட்டு போட்டா தானே உருப்படு நாடு அப்படி இப்படின்னு சொல்லி டக்குன்னு கன்டினியூ பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் சட்டத்துக்கு போகலான்னு அந்த மாதிரி தான் வாலி சார் வந்தோடனே பல்லவி ஏதாவது இருக்கா 2 லைன் ஏதாவது 2 லைன் இருக்குன்னா அப்புறம் உடனே கன்டினியூ பண்ணிடுவார். அப்புறம் அது மாதிரி ஒரு பாட்டில் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது சரணம், அப்போ எங்கசன் ராஜா பாட்டு நான் டம்மியாக போட்டு சொன்னேன். என்னன்னா மானே மறி கொழுந்து தேனே தினக்கருது தாவணியே உனக்கு